ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2268வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடல், அதிலே 22வது பகுதியை அனுபவிக்க இருக்கிறோம். பலவிதமாக தனக்கு நேர்ந்த துன்பத்தை எல்லாம் சொல்லி அதற்கு போக்கு வீடு ஏதாவது வழி இருக்கிறதா என்று புலம்பி கொண்டிருந்த பரகால நாயகி அடுத்து ஒரு முடிவுக்கு வருகிறாள். என் பெண்மையை அழித்து கொண்டு மடல் எடுத்து அவனை பழித்து படாத பாடு படுத்தியாவது அவனை பெறாமல் இருக்க மாட்டேன் என்கிறாள் இனிமேல் பரகால நாயகி. தான் இப்படி கையும் மடலும் ஆகும்படி பண்ணின வீரன் தன்னை கண்டு காமுற்றவர்களை மடலெடுக்க செய்வதற்கு முடிசூடினவன் அவன் என்று சொல்கிறார். பாசுர வரிகளை பார்க்கலாம். இது விளைத்த மன்னன் நறுந்துழாய் வாழ்மார்வன் மாமதி கோள் முன்னம் விடுத்த முகில்வண்ணன் காயாவின் சின்ன நரும் பூந்திகள் வண்ணன் வண்ணம் போல் அன்ன கடலை மலையிட்டு அணைகட்டி மன்னன் ராவணனை மாமாண்டு வெண்சமத்து பொன்முடிகள் 10 புரள சரந்துறந்து தென்னுலகம் ஏற்றுவித்த சேவகனை. எம்பெருமான் மீது மடலெடுத்தாவது அவனை அடைவேன் என்று சொல்லி வரும்போது, எம்பெருமானை பற்றி குறிப்பிடும்போது உடனே அவனுடைய அழகையும் அவனுடைய குணத்தையும் சொல்லி ஓடுகிறாள். இது விளைத்த மன்னன் அருந்துழாய் வாழ்மார்வன் மாமதிகோள் முன்னம் விடுத்த முகில்வண்ணன். அவன் திருத்துழாய் மாலை மார்பிலே தவள இருக்கக்கூடியவன். சந்திரனுடைய குறையை முன்னம் தீர்த்தவன். மன்னன் நறுந்துழாய் வாழ்மார்வன் மதி கோள் முன்னம் விடுத்த முகில்வண்ணன் காயாவின் சின்ன நரும்பூ திகழ் வண்ணன் வண்ணம்போல் அன்ன கடலை மலையிட்டு அணைகட்டி மன்னன் ராவணனை மாமண்டு வெம்சமத்து பொன்முடிகள் 10 புரளச் சரந்துறந்து தென்னுலகம் ஏற்றுவித்த சேவகனே. அவன் புகழெல்லாம் சொல்லி அவன்தான் என்னை இப்படி துரத்தினான், அவளை திட்ட வருகிறாள், அவனுடைய புகழை குறைக்க வருகிறாள். ஆனாலும் கூட அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லித்தான் சொல்கிறாள் பரகால நாயகி. ஆக எம்பெருமானுடைய புகழ் அதனை எந்த நிலையில் இருந்தாலும் சொல்லாமல் இருக்க முடியாது என்பதை சுட்டிக்காட்டுவது போல அமைத்திருக்கிறார் இந்த பிரபந்தத்தை திருமங்கையாழ்வார் பரகால நாயகி. இது விளைத்த மன்னன் நறுந்துழாய் வாழ்மார்வன் மாமதிகோள் முன்னம் விடுத்த முகில்வண்ணன் காயாவின் சின்ன நரும் பூந்திகள் வண்ணன் வண்ணம்போல் அன்னகடலை மலையிட்டு அணைகட்டி மன்னன் ராவணனை மாமண்டு வெம்சமத்து பொன்முடிகள் 10 புரள சரந்துறந்து தென்னுலகம் ஏற்றுவித்த சேவகனை என்று சொல்கிறார். பதவுரை பார்க்கலாம். இது விளைத்த மன்னன் கடல், நிலா, தென்றல், அன்றில், விடைமணி முதலிய இன்பப் பொருள்களை எனக்கு துன்பம் தருவனவாக ஆக்கிய அரசனாய் நறுந்துழாய் வாழ்மார்வன் நறுமணம் வீசக்கூடிய திருத்துழாய் மாலை தங்கும் மார்பை உடையவனும் முன்னம் மாமதிகோள் முன்னம் விடுத்த முகில்வண்ணன் முன்னொரு காலத்தில் சந்திரனுடைய துயரை போக்கிய கார்மேக நிறத்தை உடையவனும் காயாவின் சின்ன நரும்பூன் திகழ்வண்ணன் கடா என்ற செடியில் உள்ள மணமிக்க பூ போன்ற உடல் நிறத்தினனுமாகி வண்ணம்போல் அன்னகடலை மலையிட்டு அணைகட்டி தன் நிறத்தை போன்ற நிறத்தை உடைய கடலிலே மலைகளை போட்டு அணையை கட்டி இலங்கையை அடைந்து மாமண்டு வெம்சமத்து 4 வகை படைகளும் நிறைந்த போர்க்களத்திலே மன்னன் ராவணனை இலங்கை மன்னனாகிய ராவணனை பொன்முடிகள் 10 புரள
அழகிய தலைகள் 10 வெட்டுப்பட்டு நிலத்திலே புரளும்படியாக சரம் துறந்து அம்புகளை எய்து தென்னுலகம் ஏற்றுவித்த சேவகனை, அந்த ராவணனை யமனுடைய காலனுடைய உலகுக்கு செல்லும்படியாக செய்த வீரனாய். இந்த பாசுர பகுதியின் திரண்ட பொருள், என்னை இப்படி துன்பம் அடையச் செய்து மடலெடுக்கச் செய்தவன் யார்? எனக்கு இது செய்தவன் எம்பெருமான். மனம் வீசும் திருத்துழாய் விளங்கும் திருமார்புடையவன் அவன். காயாவின் மனமுள்ள சிறிய மலரின் நிறமுடையவன். இவன் செய்தது என்னவென்றால், தன்னுடைய நிறம் போன்ற நிறமுடைய கடலில் மலைகளை போட்டு அணையை கட்டியவன். மேலும் குதிரை முதலியன அடர்ந்த கொடிய போரிலே மன்னன் ராவணனுடைய அழகிய தலைகள் 10 பூமியில் விழுந்து புரளும்படி அம்புகளை எய்து தெற்கு திசையில் உள்ள யமலோகத்திற்கு சேர்வித்தான் சூரனாகிய இவன். இவன்தான் எனக்கு இந்த துன்பங்களையெல்லாம் தந்து மடல் எடுக்க செய்தவன் என்று சொல்கிறார். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவளப்பெருமாள் நாயனார் ஆகியோருடைய வியாக்கியானங்களின் புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணம். இது விளைத்த மன்னன் சென்றல் அன்றில் வேங்குழல் காளையின் மணி நிலா சந்தனம் முதலானவை அவைகள் இருந்த இடத்திலே தங்கியிருக்கின்ற என்மேல் படையெடுத்து என்னை துன்பம் செய்யுமாறு செய்த அவனை நான் இப்படி கையும் மடலுமாக ஆகும்படி செய்த வீரன். தன்னை கண்டு காமுற்றவர்களை மடலெடுக்கச் செய்வதற்கு முடிசூடினவன். நறுந்துழாய் வாழ் மார்பன். தான் திருத்துழாய் மாலையை அணிந்தால் தன் தொடு உணர்ச்சியால் திருத்துழாய் மாலைக்கு புதுமை அழகை அளிக்கும்படியான திருமார்பை உடையவன். எம்பெருமானுடைய தோள்களையும் தோள் மாலையையும் கண்டால் மடலெடுக்காமல் வாழாது எப்படி இருக்க இயலும்? தன்னை கண்ட மகளிர் தன் அழகுக்கு தோற்று மடல் எடுத்த பின்பு தன் வெற்றி புலப்பட மாலையிட்டவன் என்றும் சொல்லலாம். பரகால நாயகிக்கு கையும் மடலும் போல எம்பெருமானுக்கு முடியும் மாலையும் அமைந்திருக்கின்றன. மாமதிகோள் முன்னம் விடுத்த, முன்னர் காலத்தில் சந்திரனுடைய துன்பத்தை போக்கிய எம்பெருமான் இப்பொழுதல்லவோ அருகில் இருப்பவரை பார்த்து அவருடைய துன்பத்தை போக்காமல் கைவிட்டிருக்கிறான், என்னுடைய துன்பத்தை தீர்க்காமல் இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார் பரகால் நாயகி. மாமதி, வலிமையில்லாத பெண்களை துன்புறுத்தும் இடத்தில் வேறொருவன் அழிப்பவனை வேண்டாமல் அச்செயலை தானே செய்ய இருக்கிறவன். மாமதி கோள் முன்னம் விடுத்த முகில்வண்ணன், சந்திரனுக்கு ராகுவால் வந்த துன்பத்தை, அந்த துன்பம் அவனை நலியும் முன்னரேயே போக்கியவன் எம்பெருமான். முன்னம், துன்பப்படும் முன்னர் என்றும் முன்னொரு காலத்தில் என்றும் 2 வகையாக பொருள் கூறலாம். முகில்வண்ணன், நீர் என்றும் நிலம் என்றும் வேறுபாடு கருதாமல் எங்கும் பெய்யும் மேகம் போன்றவன் முகில்வண்ணன். மழை நிலத்தில் பெய்தால் பயனுண்டு, நீரில் பொழிவதனால் என்ன பயன்? பயனில்லை என்னும் பகுத்தறிவில்லாமல் மழை பொழியும் மேகம் போன்றவன். முன்பு சந்திரனை கைமாறு கருதாமல் காத்த மேகத்து இயல்பினன் இன்று என்னை துன்புறுத்துகிறானே என்று பரகால நாயகி வருந்துகிறாள். முகில்வண்ணன் மழை நிலத்தில் பெய்தால் பயன், நீரில் பெய்தால் பயன் இல்லை. இவன் சந்திரனை காக்கிறான், என்னை காக்க மாட்டேன் என்கிறான், எனக்கு வந்து துன்பத்தை நீக்க மாட்டேன் என்கிறான், என்னை சேர்த்து கொள்ள மாட்டேன் என்கிறான் என்று கூறுகிறாள் பரகால நாயகி. காயாவின் சின்ன நரும் பூன் திகழ் வண்ணன், காயாவினுடைய மகரந்தத்தையும் புதுமையையும் உடைய மலர் போன்ற திருநிறத்தை உடையவன். சின்ன நரும்பு, உருவில் சிறியதாய் நறுமணமுடைய பூ என்றும் பொருள் சொல்லலாம். சின்னம், மகரந்தம், சிறுமை என்ற 2 பொருள்களை குறிக்கும். பூ சிறியதென்றாலும் மனம் அதன் அளவில் இல்லாமல் மிகுந்திருக்கிறது. அதுபோல எம்பெருமானுடைய அளவை கடந்து அவனுடைய புகழ் மிகுந்திருக்கிறது. வண்ணன், இவனை விரும்புவதால் ஊரார்
முழுவதும் நமக்கு பகைவராக போவதானாலும் அவர்களுடைய பகையை புறக்கணித்து நம்மால் விட முடியாத வடிவழகை உடையவன் எம்பெருமான். வண்ணம் போல் அறிவின்பங்களில் எம்பெருமானை ஒத்த இயல்புடையதாக உள்ளதல்லவோ கடல். உள்ள உலகு அளவு யானும் உள்ளுவன் கொல் என்று உளதாயிருக்கும் தன்மையிலே ஆழ்வார் தம்மை உலகளந்தானோடு ஒப்பிட்டு கூறுவது போன்றது இது. எம்பெருமான் எடுப்பதற்கு தனக்கு இணையான பொருள் ஒன்றினையே கூறுவது ஏற்றதல்லவோ. எம்பெருமான் தன் உரிமையுடையவன். கடல் அவனிட்ட வழக்காய் இருப்பது அன்ன கடலை, அப்படிப்பட்ட கடலை பெருமிதத்தாலும் எல்லா பொருள்களையும் தன்னுள் அடக்கி கொண்டிருப்பதாலும் பெருமையாலும் நிறத்தாலும் இந்த உலகில் கடலை ஒத்த பொருள் வேறொன்றும் இல்லாமையால் கடலை ஓமை கூறி விளக்காமல் வாழா அன்ன கடல் என்று சொன்னாள். எதிரியான ராவணனைத்தான் கொன்றான். கம்பீரமானதும் எல்லா பொருள்களுக்கும் இருப்பாயிருப்பதும் பெருமையாலும் நிறத்தாலும் தன்னையொத்த கடலை கூடவா கலங்கச் செய்ய வேண்டும்? மலையிட்டு அணைகட்டி கண்ட மலைகளையெல்லாம் பிடுங்கி கொண்டு வந்து கடலின் நடு இடத்தில் இட்டு காண எண்கும் குரங்கும் என்று இவரே கூறியது போல அதன் மீது ஏறி நின்று கடலை கடக்கும்படியாக வைத்தது போல எம்பெருமான் என் பெருமிதத்தை அளித்து என்னை மடலெடுக்கும்படி பண்ணினான் என்கிறார் பரகால நாயகி. மன்னன் ராவணனை மாமண்டு வெம்சமத்து. தான் அரக்கர்களுக்கு அரசன் என்று பெருமிதம் கொண்டிருந்த ராவணனையும் அவன் ரத கஜ துரக பதாதிகள் என்ற 4 வகை படை வலிமையையும் உடையவனாய் செருக்கி வருகின்ற போரிலே வெஞ்சமத்து 4 வகை படைகளையும் உடைய போரிலே திறந்து கிடந்த வாசலிலே நாய் புகுவது போல இலங்கையின் உள்ளே புகுந்து எதிர்பாராமல் கிடந்த ராவணனை கொல்லவில்லை எம்பெருமான். போர்க்களத்திலே நேருக்கு நேர் நின்று எதிர்த்து கொன்றான். பொன்முடிகள் 10 புரள சரந்துறந்து தென்னுலகம் ஏற்றுவித்த சேவகனை. பொன்முடிகள் தன்னை எதிர்க்க வந்த ராமன் என்ற ஒரு மனிதனே என்று அவனை மதிக்காமல் தன்னை அலங்காரம் செய்து கொண்டு வந்தான் ராவணன். தலையிலே கிரீடம் அணிந்து எல்லா அலங்காரங்களுடன் வந்தான். அந்த பொன்முடிகள் 10 புரள வரங்களின் வலிமையாலும் தோள்களின் வலிமையாலும் உறுதிப்படுத்தப்பட்ட அவனுடைய முடிகள் 10 தரையிலே புரளும்படியாக அம்புகளை செலுத்தி தனக்கு கப்பப்பொருள் செலுத்தி வந்த காலனுக்கு பணி செய்யும்படி செய்த ஆண்மையாகிய வீரத்தை உடையவனை. அப்படிப்பட்ட வீரமுடையவன் என்னிடம் படப்போகிற நிலைமையை எல்லாம் எல்லாரும் காணப்போகிறீர்கள் என்று கூறுகிறார் பரகால நாயகி இந்த பாசுர பகுதியின் மூலம். அற்புதமான பாசுர பகுதி. மீண்டும் ஒரு முறை அதனை அன்வைக்கலாம். இது விளைத்த மன்னன் நறுந்துழாய் வாழ்மார்வன். மன்னன் நறுந்துழாய் வாழ்மார்வன் மாமதிகோள் முன்னம் விடுத்த முகில்வண்ணன் காயாவின் சின்ன நரும்பூ திகழ் வண்ணன் வண்ணம்போல் அன்ன கடலை மலையிட்டு அணைகட்டி மன்னன் ராவணனை மாமண்டு வெம்சமத்து பொன்முடிகள் 10 புரள சரந்துறந்து தென்னுலகம் ஏற்றுவித்த சேவகனை. இது விளைத்த மன்னன் நறுந்துழாய் வாழ்மார்வன் மாமதிகோள் முன்னம் விடுத்த முகில்வண்ணன் காயாவின் சின்ன நரும் பூந்திகள் வண்ணன் வண்ணம்போல் அன்னகடலை மலையிட்டு அணைகட்டி மன்னன் ராவணனை மாமண்டு வெம்சமத்து பொன்முடிகள் 10 புரள சரம் துறந்து தென்னுலகம் ஏற்றுவித்த சேவகனை என்ற இந்த அற்புதமான பாசுர பகுதியை அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர பகுதியுடன் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் திருநறையூர் நின்ற நம்பி திருவடிகளே சரணம். அரட்டமுக்கிய அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் அபயப்பிரதராசர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.